ரோலிங் வர மாட்டேது. இங்கே பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம ஷெல்லஃபன் ஷீட் வந்து கோனு கட் பண்ணி வச்சுருப்போம் இந்த சைஸில், ஓகேவா? அந்த சைஸ் வந்து என் ஹேண்ட் சைஸில் இருக்குது. நான் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் தம் ஃபிங்கர் வச்சு இங்கே 1 இன்ச் இங்கே நம்ம பிடிச்சிக்கணும், ஓகேவா? இங்கே பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டை வச்சு சுற்றுங்க, அப்படியே ரோல் பண்ணுங்கள். இங்கே பிடிச்சிக்கணும், ஓகே? லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும், இங்கே கோன் போடுற இடத்துல பிடிச்சிக்கணும். ரைட் ஹேண்டில் நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணுறேன், ஓகே? கொஞ்சம் லூஸாக ரோல் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பின் வைக்கணும் அப்படின்னா இங்கே இப்போ பின் வைங்க. இல்லை பின் வேணாம் அப்படின்னா பின் வைக்காமே சுற்றுங்க. ஷார்ப் ஆயிடுச்சா? கீழே நம்ம இது பண்ணணும், கீழே ரோல் பண்ணணும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம கீழே இது பண்ணுறது தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒல்லியாக கோன் வரும்னா இன்னும் நீங்கள் ஷார்ப்பாக சுற்றணும். இல்லை எனக்கு இந்த மாதிரி நார்மல் சைஸ் கோன் வரும் அப்படின்னா இந்த சைஸ் போதும். அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? திரும்பி சொல்கிறேன் பாருங்கள். ரைட் ஹேண்டை வச்சு நான் சுற்றுறேன், ஸ்க்ரோல் பண்ணுறேன். பின் வைக்கிறதா இருந்தால் வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் லூஸாக இருக்கும் போதே. இல்லை அப்படின்னா அப்படியே நார்மலாகவே சுற்றுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. சரிங்களா? கீழே இழுத்து விட்டா இன்னும் கொஞ்சம் டைட் ஆயிரும். நமக்கு எவ்வளோ டைட்னஸ் வேணுமோ இங்கே அந்த அளவுக்கு நம்ம இழுத்து விட்டுக்கலாம். கீழே முடிஞ்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு டேப் எடுத்து ஒட்டி விட்டுருங்க. அந்த டேப் போட்டின இடத்துல கை வைக்கக்கூடாது, கீழே தான் சுற்றணும். அப்போ தான் நீட்டாக நமக்கு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இவ்வளோதான் மெத்தடு, இவ்வளோதான். ஓகே.